everyone, welcome to my channel Samachir Easy English Hub. இந்த சேனல்ல நம்ம தமிழ்நாடு சமச்சீர் சிலபஸ்ல இருக்கிற எல்லா கிளாஸஸோட இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல இருக்க லெசன்ஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி வர ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் சால்வ் பண்ணி வித் டீட்டெயில்ட் எக்ஸ்பிளனேஷன் ஷேர் பண்ண போகிறோம். இந்த சேனல்ல வர அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் 3 யூனிட் 2ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் மை நெய்பர்ஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டைட்டிலே மை நெய்பர்ஸ். நெய்பர்ஸ்னால் யார்? நம்மளை சுற்றி நம்மள அக்கம் பக்கம் இருக்கிறவங்க. ஸோ அவங்க பண்ணுற வேலை, அவங்க வேலைக்கு உபயோகிக்கிற பொருட்கள், அதை பற்றியெல்லாம் இங்கிலீஷில் எப்படி பேசுகிறதுன்னு தான் இந்த லெசன் மூலியமாக கற்றுக்க போகிறோம். ஸோ இது வந்து பேஜ் 128 இருக்குது. 128 ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே நிறைய 3 படம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 படத்தையும் பார்த்து நம்ம இதுக்கு பதிலளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டஸ் த ரோட் லுக். இந்த படத்தில் ரோடு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. க்ரௌடட், கும்பலாக இருக்கா? எம்டி, காலியாக இருக்கா? பார்த்தாலே தெரியுது, நிறைய பஸ்ஸு, காரு, பைக் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ க்ரௌடட், கும்பலாக இருக்கு. இப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? வாட் ஷுட் வி டூ? ப்ளோ தி ஹார்ன். ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா, இல்லை கிளியர் த டிராஃபிக், டிராஃபிக்கை கிளியர் பண்ணி விடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிளியர் த டிராஃபிக். நம்மளால இது பண்ண முடியுமா, இல்லை வேற யாராச்சும் இந்த வேலை பண்றதுக்குன்னு ஆள் இருக்காங்களா? ஆள் இருக்காங்கல்ல, டிராஃபிக் போலீஸ். ஸோ அதை தான் கேட்குறாங்க, ஹூ கேன் கிளியர் இட்? ஸோ தி ஆன்சர் இஸ் டிராஃபிக் போலீஸ். ஸோ நெக்ஸ்ட் பிக்சர்ல ஹவு டஸ் த கேட் லுக். இந்த பூனை எப்படி இருக்கு பார்க்கறதுக்குன்னு கேட்குறாங்க. சந்தோஷமா இருக்கா, இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கா? பார்த்தாலே தெரியுது அது உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இந்த பையனும் சோகமாக இருக்கா, அந்த பூனையும் சோகமாக இருக்கு. ஸோ இட் இஸ் சிக். ஸோ வாட் ஷுட் வி டூ? இப்படி இருக்கும் போது அதுக்கு நம்ம மருந்து தான் கொடுக்கணும், கரெக்டாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஸோ ட்ரீட் இட். ஃபீட் இட்னா உணவு கொடுக்கறது, உணவு இல்லை, அதுக்கு ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க பேர் வந்து வெட்டினரியன், கால்நடை மருத்துவர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இமேஜ், இந்த வண்டியை, இந்த வெஹிக்கிளை எப்போ கூப்பிடுவோம்? டிராஃபிக் இருக்கும் போதா, இல்லை ஃபயர் இருக்கும் போதா? ஸோ பார்த்தாலே தெரியுது இது ஒரு ஃபயர் இன்ஜின். ஸோ நம்ம எப்பவுமே ஃபயர் இருக்கும் போது தான் கூப்பிடுவோம். டிராஃபிக்கு தான் நம்ம டிராஃபிக் போலீஸை கூப்பிடுவோம். ஹவு டஸ் இட் ஹெல்ப் அஸ். இது எப்படி நமக்கு உதவும்? பேசஞ்சர்ஸை கொண்டு போகுமா, இல்லை நெருப்பணைக்க உதவுமா? இட் ஹெல்ப்ஸ் டு புட்ஸ் அவுட் தி ஃபயர். இது யாரு நமக்கு இதை பண்ணி கொடுப்பா? ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஸோ நீங்கள் இதே மாதிரி வேற ஏதாச்சும் படம் கொடுத்து கூட உங்கள் கிளாஸை இன்டராக்டிவ் ஆக்கிக்கலாம். அடுத்து வந்து நம்ம கதை கிளிஸ் நியூ ட்ரெஸ். மேலே ஒரு அழகான வில்லேஜில் இருக்கிற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நம்ம பசங்களை கலர் பண்ண சொல்லலாம். ஸோ கதைக்குள்ளே போயிடலாம். The rice fields near Anu's house are bright green now. ஸோ அனு தான் இந்த கதையோட மெயின் கேரக்டர். அனுவோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த வயல்வெளி வந்து நல்லா பச்சை பசேன்னு இருக்கான். அவது she walks through them on her way to school. அவள் பள்ளிக்கூடம் போகும்போது தான் அது வழியா நடப்பா. இதெல்லாம் பின்னாடி நமக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போவே அந்த டீட்டெயில்ஸ்லாம் பசங்களுக்கு அழுத்தி சொன்னோன்னா அவங்க ஞாபகம் வச்சு கடைசியில் நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்க. In the middle of the fields stand a tall scarecrow. ஸோ இந்த வயல்வெளிக்கு நடுவில் ஒரு உயரமான சோளக்காட்டு பொம்மை இருக்குது. இந்த படத்தில் கொடுத்துருக்காங்கல்ல அந்த மாதிரி. இட் இஸ் ஸ்டில் அண்ட் குவாய்ட். ஸ்டில்னா அப்படியே அமைதி, அசையாமல் அப்படியே நின்று இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அனு ஸ்மைல்ஸ் when she sees it. She calls it கிளி. அனு வந்து இந்த சோளக்காட்டு பொம்மையை பார்க்கும் போது சந்தோஷமா சிரிப்பா, சிரிச்சுட்டு அதை கிளின்னு கூப்பிடுவா. She thinks it is her friend. She always says, hello கிளி. It makes her happy. அது அவ கிளின்னு பேர் வச்சிருக்கால, அந்த கிளி வந்து இவ ஃப்ரெண்டாவே நினைச்சிட்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்டு தாண்டி போகும்போதெல்லாம் இவ ஹலோ கிளி அப்படின்னு
ஒரு ஃப்ரெண்டை நம்ம எப்படி கூப்பிடுவோம் அந்த மாதிரி கூப்பிடுவா. அது சொல்லும் போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. One afternoon, dark clouds gather. Strong winds shake the trees. Kili's clothes tear. Its hat flies off. ஸோ ஒரு மத்தியான வேளையில கருமேகம் எல்லாம் சேருது. நல்ல வலுவான காத்து வீசி இந்த மரம் மாதிரி இருக்குல்ல இந்த சோளக்காட்டு பொம்மைய எல்லாம் அசைக்குது. இதெல்லாம் அசையும் போது கிளியோட துணி எல்லாம் கிழிஞ்சு போகுது. கிளியோட தொப்பி எல்லாம் பறந்து போகுது. பாத்தீங்களா, இதான் கிளியோட ட்ரெஸ், தொப்பி. இந்த படத்துல அதெல்லாம் கிழிஞ்சு பறந்து போற மாதிரி காமிச்சிருக்காங்க. கிளி flops down. கிளி கீழே விழுது. Its neck is bent. அதோட கழுத்து வந்து வளையுது. Its hands hang down. அது கையெல்லாம் கீழே தொங்குது. அனு feels upset and sad. அனு வந்து இப்ப சோகமா ஃபீல் பண்றா. அவ மனம் வருந்தி இருக்கா. She runs to her neighbors. பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட ஓடி போறா. என்ன சொல்றா? கிளி needs help. அனு says. கிளிக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு அனு சொல்றா. அப்ப முதல் நெய்பர் யார் வரா? வேலு அங்கிள். வேலு அங்கிள் வந்து பண்ணையில இருக்காங்க. is in the farm. He brings rope. அவர் கயிறு கொண்டு வராரு. யார் இதெல்லாம்? அனுவோட நெய்பர்ஸ். அடுத்து வந்து ஃபாத்திமா ஆன்ட்டி. ஃபாத்திமா ஆன்ட்டி யாரு? டெய்லர். அவங்க வந்து sews bright clothes. ஸோ தையல்காரங்களா இருக்காங்க. அவங்க நல்ல பிரைட்டான பளிச்சுன்னு இருக்கிற துணியெல்லாம் தச்சு கொடுப்பாங்க. அவங்க கேக்குறாங்க, சிகப்பு வேணுமா மஞ்சள் வேணுமா? சிகப்புன்னு அனு சொல்றா. அடுத்து வரவங்க தான் ஜான் அங்கிள். ஜான் அங்கிள் வந்து கார்பெண்டர். கார்பெண்டரா தச்சர். இவர் வந்து கிளியோட கழுத்து கையெல்லாம் உடஞ்சிச்சுல அதெல்லாம் சரி பண்ண போறாரு. ஸோ கிளிக்கு ஹெல்ப் பண்ண வர 3 நெய்பர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா வேலு அங்கிள், ஃபாத்திமா ஆன்ட்டி அண்ட் ஜான் அங்கிள். ஜான் அங்கிள் வந்து இந்த கிளியோட உடம்ப நேரா நிக்க வச்சு ஸ்டாண்ட் டால் கிளி, கிளி நேரா நில்லு அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் சேர்ந்து கிளிய நிமிர்ந்து பிடிச்சுக்கிறாங்க. they work together. ஒன்னா வேலை செய்யறாங்க. soon கிளி wears a new dress. கிளிக்கு புது ட்ரெஸ் சீக்கிரம் கொடுத்துடுறாங்க. கிளி looks smart and funny. கிளி பார்க்க புத்திசாலியாவும் வேடிக்கையாவும் இருக்கு. அனு claps and dances. everyone is happy now. அனு வந்து கைத்தட்டி நடனம் ஆடுறா. எல்லாருமே இப்போ சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுதான் கிளியோட கதை. இந்த கதையில பாத்தீங்கன்னா ஸ்கேர்க்ரோன்ற ஒரு புது வார்த்தை இருக்கும். அது எப்படி அனு ஹெல்ப் பண்றா. அனுவோட நெய்பர்ஸ் வேலு அங்கிள் வந்து ஃபார்ம்ல ஒர்க் பண்றாங்க, பண்ணையில வேலை செய்யறாங்க. அவங்க கயிறு கொண்டு வராங்க. ஃபாத்திமா ஆன்ட்டி வந்து டெய்லர். அவங்க துணி தச்சு கொடுக்குறாங்க கிளிக்கு. ஜான் அங்கிள் வந்து ஒரு கார்பெண்டர். அவங்க வந்து கிளியோட இது கையு அப்புறம் கழுத்தெல்லாம் சரி பண்ண இந்த மரங்கள்லாம் கொண்டு வந்து ஹெல்ப் பண்றாங்க. இதுதான் இந்த கதை. ஸோ நம்ம 132ல இருக்க ஆக்டிவிட்டிஸை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து சர்க்கிள் த திங்ஸ் த நெய்பர்ஸ் பிரிங் டு ஹெல்ப் கிளி. ஸோ கிளிக்கு உதவுறதுக்கு நெய்பர்ஸ் என்னெல்லாம் பொருட்கள் கொண்டு வந்தாங்களோ அதை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கயிறு. கயிறை வந்து வேலு அங்கிள் கொண்டு வராரு. அடுத்து வந்து கிளாத். கிளாத்தை வந்து ஃபாத்திமா ஆன்ட்டி கொண்டு வராங்க. அடுத்து ஹேமர். ஹேமரை யாரும் கொண்டு வரல. பெயில் ஆஃப் வாட்டர். ஒரு வாளி நிறைய தண்ணி யாரும் கொண்டு வரல. செங்கல். செங்கலையும் யாரும் கொண்டு வரல. பிளாங்க் ஆஃப் வுட். மரத்தை வந்து ஜான் அங்கிள் கொண்டு வராரு. ஸோ இது 3 தான் ஆன்சர். அடுத்த ஆக்டிவிட்டி வந்து இந்த கதையை படிச்சு அதுல இருந்து இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து திங்ஸ் யூஸ். என்ன பொருள் யூஸ் பண்ணாங்க, யார் அதை கொண்டு வந்தா, அவங்க பேரு. ஸோ ஃபார்மர். ஃபார்மர் வந்து யாரு? வேலு அங்கிள். வேலு அங்கிள் ஃபார்மர். என்ன பொருள் யூஸ் பண்ணாரு அவரு? கயிறு, ரோப். அடுத்து வந்து ஃபாத்திமா. ஃபாத்திமா அவங்க வந்து டெய்லர். ஃபாத்திமா ஆன்ட்டி ஒரு டெய்லர். அவங்க கொண்டு வந்தது வந்து துணி. ஸோ கிளாத்.
மரம் கொண்டு வந்தது யாரு? கார்பெண்டர். கார்பெண்டரோட பேர் ஜான். எஸ். ஸோ இது வந்து அவங்க நெய்பர்ஸ் நேம், அவங்க பண்ற ப்ரொஃபஷன், அவங்க கொண்டு வந்த திங்ஸ். இதெல்லாம் வந்து செகண்ட் ஆக்டிவிட்டியில கவர் ஆகுது. ஸோ தேர்ட் ஆக்டிவிட்டி வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து when does அனு see கிளி? அனு வந்து கிளிய எப்ப பாப்பா? கிளி தான் வந்து சோளக்காட்டு பொம்மை. ஸோ அனு sees கிளி when she walks to a school. அனு எப்ப ஸ்கூலுக்கு நடந்து போறாளோ அப்பதான் இந்த சோளக்காட்டு பொம்மைய பாப்பா. இது வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நம்மளுக்கு தெளிவா கொடுத்திருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், what does ஃபாத்திமா ஆண்டி do to help கிளி? கிளிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஃபாத்திமா ஆண்டி என்ன பண்ணாங்க? ஸோ ஃபாத்திமா ஆண்டி sews new clothes for கிளி. கிளிக்கு வந்து புது துணி தச்சு கொடுத்தாங்க. மூணாவது கேள்வி, how does கிளி look with the new dress? கிளி அவங்க புது துணியில எப்படி இருந்தது பார்க்கன்னு. இது வந்து லாஸ்ட் பேராகிராஃப்ல கொடுத்திருப்பாங்க. கிளி looks smart and funny. So கிளி looks smart and funny with the new dress. கொஸ்டின்ல இருந்து எப்படி எழுதி இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆல்ரைட், அடுத்த இது வந்து complete the sentence and number the sentence in correct order. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வார்த்தைகள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வார்த்தையை வச்சு இந்த 6 ஃபில்லப்பையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கதையை வரிசையா அடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அனு நேம்ஸ் த ஸ்கேர்க்ரோ. அனு வந்து அந்த சோளக்காட்டு பொம்மைக்கு என்ன பேர் வைக்கிறா? கிளின்னு வைக்கிறா. அதோ இங்க இருக்கு அந்த ஆப்ஷன். கிளி. கிளி கெட்ஸ் அ நியூ ட்ரெஸ். கடைசியா கிளிக்கு புது ட்ரெஸ் கிடைக்குதுல்ல, அதை தான் சொல்றாங்க. கிளி கெட்ஸ் அ நியூ ட்ரெஸ். A strong wind tears கிளிஸ் clothes. ஒரு பயங்கரமான வலுவான ஒரு காற்று வந்து கிளியோட ஆடையை கிழிக்குது. ஸோ clothes. அனு runs to her neighbors. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட தான் ஓடுறா. அவ வீட்டுக்கு ஓடல, அவ பக்கத்துல இருக்கவங்களை தேடிதான் போறான். வேலு அங்கிள் brings rope. வேலு அங்கிள் ஃபார்ம்ல இருக்காங்கல்ல, அவங்க கயிறு கொண்டு வராங்க. கிளி லுக்ஸ் ஸ்மார்ட் அண்ட் ஃபனி. நம்ம தேர்ட் ஆன்சர் எழுதணும்ல இப்போ, அதேதான் ஃபனி. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஆன்சர்ஸ். மேலே இருக்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அனு அதுக்கு கிளின்னு பேர் வைக்கிறா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து வந்து ஒரு காத்து வீசுது, காத்து வீசுறதுல துணி கிழிஞ்சு போகுது. உடனே அனு வந்து நெய்பர்ஸ் கிட்ட போறா. நெய்பர்ஸ் கிட்ட போன உடனே ஃபர்ஸ்ட் வர்றது யாரு? வேலு அங்கிள். வேலு அங்கிள் கயிறு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கிளிக்கு வந்து புது ட்ரெஸ் கிடைக்குது. கடைசியா பார்க்கும்போது கிளி திருப்பி பார்க்க அழகா கொஞ்சம் வேடிக்கையா இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரியோட ஆர்டர் வந்து 1, 5, 2, 3, 4 and 6. அடுத்து ஃபிஃப்த் ஆக்டிவிட்டி வந்து மேட்ச் தி ஆப்போசிட்ஸ். அப்னா என்ன? மேலே, கீழே டவுன். நியர்னா கிட்ட, அதுக்கு வந்து தூரம் ஃபார். ஷார்ட்னா குட்டி, டால்னா ஹைட் பெருசா இருக்கிறது. பிரைட்டா இருக்கிறது, டல்லா இருக்கு. ஸ்ட்ராங் அண்ட் வீக். ஸோ ஆப்போசிட் வேர்ட்ஸோட மீனிங்கை மேட்ச் பண்ணணும். அடுத்து டிக்ஷனரியை பசங்க யூஸ் பண்றதுக்காக இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ஷனரியை பார்த்து இதோட மீனிங் என்னன்னு எழுதணும். ஸோ இதுக்கு வந்து நீங்க உங்க கிளாஸ் ரூம்ல டிக்ஷனரி வந்து ஒரு குரூப்பா உட்கார வச்சு கொடுக்கலாம், இல்லை 2 பேருக்கு ஒரு டிக்ஷனரின்னு கொடுத்து அந்த வேர்ட் என்ல போய் சர்ச் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க பசங்களுக்கு டிக்ஷனரி யூஸ் பண்ண சொல்லி கொடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெய்பர்னா யாரு? A person who lives nearby. பக்கத்துல வாழ்கிற ஒரு ஆள், அவங்க தான் நெய்பர். மென்னா என்னது? ஏதாச்சும் ரிப்பேர் பண்றதை தான் மெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டு ரிப்பேர் சம்திங்.
is the answer. Next pageல வந்து இந்த கதையே வச்சு ஒரு poem மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த poemல நீங்க எதை focus பண்ணணும்னா adjectives. இங்கேயே கொடுத்திருக்காங்க பாருங்க. adjectives சொல்லி கொடுக்கிறதுக்கு இந்த poem நீங்க யூஸ் பண்ணணும். adjectivesனா என்னது? noun describe பண்ற வார்த்தையெல்லாம் adjective. The fields are green. இதுல வந்து அந்த field தான் noun. அது எப்படி இருக்கு? பச்சை பசேன்னு இருக்கு, green. So green green திருப்பி அதை repeat பண்ணிருக்காங்க. So இது வந்து adjective. கிளி is tall. கிளி எப்படி இருக்கு? டாலா இருக்கு. கிளி தானே இந்த noun இந்த சென்டென்ஸ்ல. எதை பத்தி பேசுறோமோ மெயினா இருக்கிறது வந்து noun சொல்லுவோம். It is name, place, animal, things எல்லாமே வரும். So இந்த இதுல வர நேம் வந்து கிளி. கிளி எப்படி இருக்கு? டால். இதே மாதிரி clouds are dark. டார்க்க சொல்றாங்க. ஸோ அதை எம்ஃபசைஸ் பண்ற மாதிரி இந்த சைட்ல ரிப்பீட் பண்றாங்க. The winds are strong. Strong, strong. Killy's dress is tone. Tone, tone. Our friends are kind. Kind, kind. Killy's clothes are smart. Smart, smart. Anu is happy. Very, very happy. ஸோ இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது பசங்க அதை டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரியும் நீங்க ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி இதை வச்சு நீங்க கலர் பண்ணலாம். டால் ட்ரீ, இந்த போலதான் டால்னு சொல்றாங்க. பிக் ஹேட், ஹேட் வந்து நம்ம தான் வரையணும். இங்க ஒரு பெரிய தொப்பி வரையலாம். ரெட் ஷர்ட், இந்த ஷர்ட்டுக்கு வந்து ரெட் கலர்ல கலர் பண்ணலாம். டார்க் கிளவுட்ஸ், இந்த மேகம்லாம் வந்து கருமேகம் அப்படியே வரையலாம். கிரீன் ஃபீல்ட்ஸ், இந்த ஃபீல்ட்ஸுக்கெல்லாம் நம்ம பச்சை கலர்ல கலர் கொடுக்கலாம். ஃபன்னி ஃபேஸ், ஃபன்னி ஃபேஸ்னா கொஞ்சம் சிரிப்பா வர மாதிரி பெரிய மூக்கு வச்சு, பெரிய வாய், குட்டி குட்டி கண்ணு, அந்த மாதிரி நமக்கு எப்படி ஃபன்னியா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வரையலாம். பேண்ட் வந்து எல்லோ கலர், காத்து வீசுற மாதிரி காமிக்கலாம். காத்து அப்படியே வர மாதிரி. பிரைட் லைட்னிங், மின்னலும் இருக்கு. ஸோ பெரிய மின்னல் வர மாதிரி. ஸோ இந்த பிக்சர்லயே நம்ம இந்த கொடுத்துருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணி கலர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த ஆக்டிவிட்டி. ஸோ இந்த பிக்சர் நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம் தெரியுமா, இதை பேஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு வர வார்த்தையும் கொடுத்துருக்காங்க மேலேயே. ஸோ இதுதான் என்னோட சோளக்காட்டு பொம்மை. திஸ் இஸ் மை scarecrow. It is tall and big ன்னு சொல்லலாம். tall and big first word கொடுத்திருக்கனால it is tall and big நம்ம first sentence ஆ இருக்கலாம். second வந்து bright yellow. bright yellow வந்து எங்க கொடுத்திருக்காங்க? pants. pants தான் bright yellow. so it is wearing bright yellow pants. அது வந்து ஒரு பிரைட் yellow பேண்ட் போட்டுட்டு இருக்கு. இது வந்து உங்க சோளக்காட்டு பொம்மை. அப்புறம் டார்க் green. so it is standing in the middle of dark green field. ஓகே, இந்த சோளக்காட்டு பொம்மை வந்து ஒரு நல்ல பச்சை பச்சைன்னு இருக்கிற ஒரு வயலுக்கு நடுவுல இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் ஃபன்னி, இட் ஹேஸ் அ ஃபன்னி ஃபேஸ், அதுக்கு கொஞ்சம் வேடிக்கையான முகம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 4 சென்டென்ஸ் இங்க இருக்க வேர்ட்ஸ் பிளஸ் இந்த பிக்சரை பேஸ் பண்ணி எழுதலாம். ஓகே, அடுத்து வந்து எந்த வார்த்தை இதுல பொருந்தாதோ அதை வந்து அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெட், ப்ளூ, லுக், கிரீன். ஸோ லுக் தான், ஏன்னா மீதி எல்லாமே கலர்ஸ். இது மட்டும்தான் வந்து லுக், பார்வை, எப்படி வெளி தோற்றம் அந்த மாதிரி இருக்கு. ரன், டால், ஷார்ட், லாங். டால், ஷார்ட், லாங்லாம் ஒரு அளவை குறிக்குது. ரன் மட்டும்தான் ஓடுறதை குறிக்குது. அடுத்து வந்து ஹாப்பி, சேட், ஆங்க்ரி, ரோப். இதெல்லாம் எமோஷன்ஸ்.
ரோப் மட்டும்தான் ஒரு பொருள். பிக், லாஃப், ஸ்மால், டைனி. பிக், ஸ்மால், டைனி எல்லாமே வந்து திருப்பி அளவை குறிக்குது. லாஃப் மட்டும்தான் சிரிக்கிறது, ஒரு ஆக்ஷனை குறிக்குது. ஓகே, அடுத்து லாஸ்ட் ஆக்டிவிட்டி இந்த லெசனோடது கரெக்ட் வேர்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி இதெல்லாம் adjectives தான். ஓகே, ஸோ கிட்ஸ் பிளேட் இன் தி சன் எப்படி இருக்கும்? டாலா இருக்காது, பிரைட்டா இருக்கும். கரெக்டா? பளிச்சுன்னு இருக்கும் சன். ஸோ பிரைட். பீகாக் இஸ் அ பிரைட் போயிடுச்சு. வைடா பெருசாவா இருக்கும்? இல்லை. கலர்ஃபுல்லா இருக்குமா? ஆமா. ஸோ பீகாக் இஸ் அ colorful bird. She wore a dash dress. என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க? இங்க கலர் பிங்க் தான் இருக்கு. ஸோ ஒரு பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லலாம். We walked on a wide road. நல்ல அகலமான ஒரு சாலையில நாங்க நடந்தோம். There is a tall tree. உயரமான ஒரு மரம் இருக்கு எங்க வீட்டு பக்கத்துல. ஸோ இதெல்லாம் தான் இந்த லெசன் 1 யூனிட் 2ல கொடுத்துருக்க லெசன் 1 பின்னாடி இருக்கிற activities. Hope you are benefited from it. If you have any doubts, you can mention it in the comments. ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான லெசன் வேணாலும் நீங்க அதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. Thank you for watching.